வணக்கம் மக்களே. அருப்புக்கோட்டையா விருதுநகரா? பிளான் பியுடன் காத்திருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி அமைந்தால் அருப்புக்கோட்டை தொகுதியிலும் திமுக கூட்டணி அமைந்தால் விருதுநகரிலும் போட்டியிடும் திட்டத்தில் இருக்கிறது தேமுதிக. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் சொந்த மாவட்டம் விருதுநகர் என்பதால் இந்த முறையும் மகன் விஜய பிரபாகரனை இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் நிறுத்தும் ஆலோசனையில் இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கடந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் விருதுநகரில் விஜய பிரபாகரனின் வெற்றி கை நழுவி போனது. அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் வெட்ட இடத்தை பிடிக்கும் திட்டத்துடன் இருக்கிறது தேமுதிக. விஜயகாந்தின் சொந்த ஊரான ராமானுஜபுரம் அருப்புக்கோட்டை தொகுதிக்குள் வருவதால் அருப்புக்கோட்டை தொகுதியை மகனுக்கான முதல் சாய்ஸாக வைத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆனால் அதிமுக கூட்டணி என்றால் மட்டுமே அருப்புக்கோட்டை இவர்களுக்கு சாத்தியமாகும். ஒருவேளை திமுக கூட்டணியில் சேர வேண்டிய சூழல் வந்தால் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனின் தொகுதியான அருப்புக்கோட்டையை தங்களுக்கு கேட்க முடியாது என்பதால் விருதுநகர் தொகுதியை பிரேமலதா பி பிளானாக வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் தேமுதிக வட்டாரத்தில். இதனிடையே சென்னை அரசியலில் இருந்து விருதுநகர் அரசியலுக்கு மீண்டும் திரும்பியிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் விருதுநகர் தொகுதிக்காக மெனக்கெட்டு வருகிறார். அவருக்கு விருதுநகர் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் விடாப்படியாக இருக்கும் இன்னொரு முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்களும் சந்தடி சாக்கில் விருதுநகர் தொகுதியை கூட்டணி கட்சிக்குள் தள்ளிவிடும் தந்திரத்துடன் இருப்பதும் தேமுதிகவுக்கு சாதகமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவுக்கு உதயசூரியனும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னமும் தேமுதிகவுக்கு முரசு சின்னமும் பாமகவிற்கு மாம்பழ சின்னமும் பாஜகவிற்கு தாமரை சின்னமும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னமும் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று பானை விவசாயி சின்னங்களை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டன. தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் பெறும் கட்சிகளோ வெற்றி பெறும் கட்சிகளோ தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை சொல்லி தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் போட்ட வழக்கின் போது அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பது தெரிய வந்தது. அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது வேறு, அங்கீகாரம் என்பது வேறு. அந்த வகையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்தை கேட்டு நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.